வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்பாங்க டிஎன்டெட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து தமிழ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். யாராவது இந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து TNTet பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இது வரைக்கும் போட்ட புக் ரிவ்யூ வீடியோ, அதே மாதிரி வந்து ஸ்டடி பிளான் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட தமிழ் மாதிரி கிளாஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் வந்து போட முடியாது. இதுக்கு எப்படின்னா 6th to 12th வரைக்கும் இந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராமர், ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து கிராமர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கிராமர்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராமரில் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிராமர் வந்து கொடுத்துட்டு, ஏன்னா நிறைய கிராமர்லேருந்து தான் கேட்பாங்க அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராமர் வந்து கோத்ரூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அதை கோத்ரூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கிராமரில் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து வந்து அவங்க கேட்பாங்க அப்படின்றது வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த டாபிக்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த புக்கில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் படி இதுதான் வந்து இந்த புக்கில் வந்து லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து இந்த டாபிக்ஸ் படி தான் ஒவ்வொரு நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு இந்த டாபிக்ஸில் எந்த அளவுக்கு வீடியோ போட முடியுமோ அந்தளவுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்க்கு வந்து இருக்குது கிராமரில் டிஎன்டெட்டுக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஆர்டிகிள்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், question tag, tenses, change of voice, infinite, gerund, participle, identify the sentence pattern, homophones, find out the error, comprehension, conditional clauses, plural forms, identify the sentence, degree of comparison, compound words. ஸோ இவ்வளவுமே கிராமருங்க. இந்த கிராமர்லேருந்து தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சு வச்சிங்கனாலே 25 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதாவது கிராமரில் நீங்கள் வந்து நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் வந்து கிராமர் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க வந்து ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3தோடைய கொஷின்ஸும் மர்ஜ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன வந்து பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம கிராமரில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a phrasal verb is made up of a verb and an adverbial or prepositional particle. ஓகே, அதாவது வந்து ஃப்ரேசல் வேர்புன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வேர்பு கூட சேர்ந்து ஒரு வேர்பை வந்து மிகைப்படுத்துகிற மாதிரியான ஒரு சொல்லோ ஏதோ வந்து அது பக்கத்தில் வரும். அதே மாதிரி ப்ரிப்போசிஷன்லாம் வந்ததுன்னா அதோடைய அர்த்தமே வந்து நம்மளுக்கு மாறி போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேர்ப்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். It is used idiomatically to convey a special meaning completely different from the meaning expressed by the verb or the particle. The same verb followed by different particles convey different meanings. அதாவது ஒரே verb தான், ஆனால் வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ் நம்ம கூட சேர்க்குறோன்றதை பொறுத்து அதோடைய மீனிங்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? A list of phrasal verbs and the meanings selected from the prose lessons is given below. Learn them very carefully before doing the exercise that follow. Okay? ஸோ இப்போ வந்து கெட்டுன்றதுக்கு என்ன மீனிங்?
வாங்குறது, அக்யூர் பண்ணுறது. ஆனால் அந்த கெட்டு கூட டுகெதர்னு நீங்கள் போட்டிங்க, கெட் டுகெதர்னு போட்டிங்க, அது மீட்டிங்கிற வந்து வேற ஒரு மீனிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி லுக் பக்கத்தில் அப்புன்னு போட்டிங்கன்னா லுக் அப் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங். லுக் பக்கத்தில் அட்டு போட்டிங்க, அட்டுன்றது வந்து போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங். அது மாதிரி லுக் பக்கத்தில் ஆஃப்டர் போட்டிங்கன்னா லுக் ஆஃப்டர்னா அதுக்கு ஒரு மீனிங். லுக் ஃபார் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு மீனிங். ஸோ வேர்பு கூட நம்ம பார்ட்டிகிள்ஸோ இல்லைனா வந்து அட்வர்பியல் வேர்ட்ஸோ யூஸ் பண்ணும்போது அதோடைய மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த இடத்துல மாறிடும். ஓகேங்களா? ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது படி நான் ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் அதை வந்து லிசன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நான் காட்டுறது ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து வச்சு பார்த்து படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, பிடிஎஃப் வந்து பண்ண முடியாதுங்க. பிடிஎஃப் வந்து ஹியூஜ் ஃபைல் வந்து அப்லோட் பண்ண முடியாது. அப்படியே நான் ஹியூஜ் ஃபைல் வந்து ஒரு புக்கெல்லாம் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைனா இந்த புக்கோடைய லிங்க் தரேன், நீங்கள் இந்த புக்கை கூட நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி இந்த புக் வந்து நான் நம்ம புக்கு ரிவ்யூ வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? செட் 1 cut off, stop supply or block someone's way or remove something by cutting. Why did you cut off all your hair? cut offனா அதுக்கு ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். why did you cut off all your hair? ஓகே, கட் ஆஃப்னா பிளாக் சம்மோன்ஸ் வேன்னு சொல்லலாம், இல்லை ரிமூவ் சம்திங் பை கட்டிங், அதையும் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃபோட மீனிங். ஸோ ஹேரை ரிமூவ் பண்ணியிருக்கிறன்ற மீனிங் வரதுக்காக இங்கே வந்து கட் ஆஃப்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Next one, to meet someone or to find something by chance. We turned a corner and came upon an old church. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட் அவுட், புட் பக்கத்தில் அவுட் போடும்போது அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ புட் அவுட்னா என்ன மீனிங்னா ஸ்டாப் சம்திங் பர்னிங் ஆர் புட் சம்திங் அவுட் சைட் ஆர் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ப்ளீஸ் புட் தட் சிகரெட் அவுட் அப்படின்னா அதை வந்து அணைத்து விடு அப்படின்ற மாதிரி தான் அதோட மீனிங். சிகரெட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. Drop, to make or write something that needs careful thought or planning. Guidelines have been drawn up for dealing with emergencies. Pass out, to suddenly become unconscious. People everywhere are passing out from the heat. So பாஸ் அவுட்னா என்ன மீனிங்னா டு சடன்லி பிகம் அன்கான்ஷியஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி டேக் ஆஃப்ன்றதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. ரிமூவ் க்ளோதிங் ஆர் ஸ்டார்ட் ஃப்ளையிங் ஆர் ரிமூவ் சம்திங், அதுக்கும் டேக் ஆஃப்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளையிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட வேர்ப் பக்கத்தில் நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய மீனிங் மாறும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஃப்ரேசல் வேர்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாமில். செட் ஆஃப், புட் ஆஃப். புட் ஆஃப்னா போஸ்ட்பான் பண்ணுறது. டோன்ட் புட் ஆஃப் யுவர் ஹோம் ஒர்க் டு த லாஸ்ட் மினிட் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ செக்இன்னா என்னது, செக் அவுட்னா என்ன. ஒரு செக்இன்னா பே த பில் வென் லீவிங் எ ஹோட்டல், செக் அவுட்னா அரைவ் அண்ட் ரெஜிஸ்டர் அட் ஏர்போர்ட் ஆர் ஹோட்டல். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ செக் பக்கத்தில் இன் சேர்க்கறதுனால ஒரு மீனிங் வருது, அவுட் சேர்க்கறதுனால ஒரு மீனிங் வரும். ஸோ அதை தான் அவங்க வந்து ஃப்ரேசல் வேர்ப். வேர்ப் பக்கத்தில் அட்வர்பியலோ ஒரு ப்ரிப்போசிஷனோ ஒரு பார்ட்டிகுலோ சேர்க்கும் போது நம்மளுக்கு அதோடைய மீனிங் வந்து என்டையராக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கெட்டின்னா என்ன, லீவ் எ பஸ், ட்ரெயின் எக்ஸெட்ரா. கெட் ஆஃப்னா என்ன, அதோட மீனிங் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து ஸ்டாண்டு பக்கத்தில் ஸ்டாண்டுக்கு வந்து 3 வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் பக்கத்தில் அப் போடும்போது ஒரு மீனிங் வரும், ஸ்டாண்ட் பக்கத்தில் ஃபார் போடும்போது ஒரு மீனிங் வரும், ஸ்டாண்ட் பக்கத்தில் பை போடும்போது ஒரு மீனிங் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்ட் அப் அப்படின்னா யுவர் ஸ்டேட்மெண்ட் வில் நாட் ஸ்டாண்ட் அப் ஆஸ் ப்ரூஃப் இன் த கோர்ட் ஆஃப் லா. உன்னுடைய கேஸ் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்டை நிற்காது அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாண்ட் ஃபார், மை ஃபாதர் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். எங்கள் அப்பா எப்போவுமே வந்து உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் துணை நிற்பார் அப்படின்றது இதோட மீனிங். பை, கம் வாட் மே, ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ. என்ன வேணால் வரட்டும், நான் உன் பக்கத்தில் வந்து உனக்காக உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்ட் பைக்கு வந்து இந்த மீனிங். ஸோ இது மாதிரி லுக் இன் டு, லுக் அட், லுக் த்ரூ. ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து நம்ம வேர்ட்ஸ், அந்த வேர்ப் பக்கத்தில் இந்த மாதிரி வேர்ட்ஸ், அதாவது அட்வர்பியலாக இருக்கலாம், ப்ரிப்போஷனாக யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து அதோட என்டையர் மீனிங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். So phrasal verb example: break in, break off.
break out. ஸோ break in break off ஒரு மீனிங், break outக்கு வந்து ஒரு மீனிங். ஓகேங்களா? மை பிரதர் கால் ஃபார் அன் இன்டர்வியூ. கால் ஃபார்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி. கால்ட் ஆஃப்னா என்ன, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களோட புக்கில் இருக்கிறதும் சரி, அவங்க வந்து யூஸ்வலாக இங்கிலீஷில் வந்து இல்லை, எல்லா வேர்ப் பக்கத்தில் உள்ள அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதெல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கேட்டுட்டு 3 ஆப்ஷனாக கொடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. Read the given sentences carefully and fill in with the appropriate phrasal verbs. Choose the given answer. The air hostess instructed the passengers to wear the seat belts during the takeoff. So ஏரோப்ளைன்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டேக் ஆஃப் தான் வந்து ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த டக்கு நம்ம வந்து அதை ரிலேட் பண்ணிக்கணும். ஸோ டேக் ஆஃப்ன்றது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டேஷ் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி டு லுக் ஆஃப்டர் த நெய்பர்ஸ். பார்த்து கொள்கிறார் அப்படின்ற மாதிரி அதுக்கு மீனிங். There will be a dash next week in the office. There will be a shutdown. Okay. நெக்ஸ்ட் வீக் வந்து ஆஃபீஸ் வந்து மூடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டூயிங் டேஷ் எவ்ரிடே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்தி. வார்ம் அப். த மதர் இன்ஸ்ட்ரக்டட் த மேட் டு டேஷ் த சைல்ட் கேர்ஃபுல்லி கெட் அலாங் வித், அந்த மாதிரி. Read the given passage carefully and fill in with the appropriate phrasal verbs from the given verbs. ஸோ இந்த மாதிரியும் கேட்டுட்டு இதுலேருந்து உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக அப்ரோப்ரியேட்டாக எதுக்கு வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து மார்க் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ a set of phrasal verb most commonly used in the given below. ஸோ இதெல்லாம் வந்து phrasal verb most commonly யூஸ் பண்ணாங்க, அது ஒரு மீனிங். பேக்கப்னா என்னென்னா சப்போர்ட், பேக் அவுட்னா quit, bear away win, bear out confirm, அந்த மாதிரி. blow out put out, blow up explode, break down fail, lose composure health, break down, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். break in into, enter illegally or interrupt, bring down reduce, bring forth produce, bring in earn. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன மீனிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. சும்மா ஒரு வாட்டி எல்லாமே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் வரும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு எங்கேயாவது படித்த மாதிரியே ரிமெம்பரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செட் 5. இப்போ நம்ம படித்து இதை மீனிங் கொடுத்தது தான். ஸோ இதெல்லாம் நம்ம படித்து வரும்போது இதோட இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து புரியும். ரீப்ளேஸ் த போல்டு வேர்ட் இந்த சென்டென்ஸ் வித் ஒன் ஆஃப் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் என்ன மாதிரி வேர்ப்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, வேர்ப் பக்கத்தில் இன்னும் ஆனோ வர மாதிரி வேர்ப்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சில்ட்ரன் வேர் நியூ க்ளோத்ஸ் ஆன் ஃபெஸ்டிவல் டே. ஸோ வேறுன்றதுக்கு வந்து ஃப்ரேசல் வேர்ப் அப்படி சொல்லலாம் அப்படின்னா புட் ஆன். The travelers escaped in the bus accident. So escapedன்றதுக்கு வந்து walk away. The student enters the class silently. Enterக்கு வந்து இன்னொரு மீனிங் எப்படி சொல்லலாம், come in. Okay, இது ஒரு phrasal verb. The children have a break at 11 o'clock. Breakன்னு சொல்லும்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்க, time out. Okay, B. The boy attempted to hit a goal. The boy attempted to hit a goal. அதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா try again. Try and you will succeed. Succeedக்கு வந்து என்ன மீனிங்னா go for. The bomb will explode at any time. Explodeனா என்ன சொல்லுவோம்னா phrasal verb blow up, வெடிக்கும். We require donations for rehabilitation of cyclone victims அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ரெக்வயர்ன்றதுக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா show up. Okay, require na show up. We show up donations. The lawyer reveals a crime committed. Call on. Answer A. He could not finish the project. So answer on the break off. He could not break off the project. The time to submit the project is very short. So submitக்கு வந்து என்ன ஒரு phrasal verbனா knuckle under.
ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது வந்து அப்படியே கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்ப்லாம் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சும்மா ஒரு கோத்ரூ வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஃப்ரேசல் வேர்ப் வந்து கொடுத்துட்டு மீனிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் ஆஃப்னா ஹேவிங் எ ஸ்ட்ராங் லைக்கிங் அது மாதிரி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி திரும்ப வந்து ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துட்டு அதுக்கு என்ன மீனிங்கோ வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. லுக் அட் டு திங்க் அபவுட் a situation or subject carefully, especially in order to make decision. Bring up to teach a child or to behave in a particular way or to have a particular beliefs. Gave up, stopped doing something that one does regularly. Gave up na adha meaning. Went through, searched through or examined methodically. Finish off, to kill a person or animal or destroy completely. Figure out, to able to understand something or to solve a problem. So இதெல்லாம் வந்து மீனிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சினானிம்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். மீனிங்ஸ். ஸோ மீனிங்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டில் கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன மீனிங் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. காஷியஸ் அப்படின்னா வெரி ப்ரூடன்ட், கேர்ஃபுல். ஸோ இது 3மே மீனிங்காக வரும். டிஸ்அப்ரூவ், டு ரெகார்ட் வித் டிஸ்ஃபேவர், டு ரெஃப்யூஸ், அசென்ட் டு. பிரிஸ்க், மூவிங் குவிக், எனர்ஜெட்டிக். எங்கேஜிங், அக்ரியபிள், attractive. Humble, having a sense of inferiority, lowly in feeling. Eager, animated, anxious. Resistance, defiance, safeguard. Persuade, convince, insight. Scarce, insufficient, deficient, scarcity, insufficient சொல்லுவோம் இல்லையா. Ability, high mindedness, magnanimity. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் சினானிம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து ஒரு மாடலாக வந்து கூட நீங்கள் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்பாங்க. பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட்ஸ் சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்னா என்ன ஆன்சர்? கான்ஃப்ளிக்ட். டிஸ்பியூட்டோட மீனிங் வந்து கான்ஃப்ளிக்ட். ஆன்சர் சி. Dash T is one of the mainstays of civilization in the country. Civilizationக்கு என்ன, அந்த சிவிலைசேஷனுக்கு என்ன மீனிங் தான் நம்ம எழுதணும். A society in an advanced state of social development தான் civilization சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்தது dash that they only drink it in order to be warmed and stimulated. Answer A, motivated. Stimulated meeting வந்து motivated. Dash under the spoil to catch the stray leaves. Answer வந்து loose. Stray na loose leaves. Okay. One is liable to put in too much milk. Liable means likely. Okay. பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செட் 2 சினானிம்ஸ்க்கே கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு சினானிம் மீனிங் என்ன கொடுத்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 1 by 1 நான் வேர்ட் படிச்சுட்டு அந்த மீனிங்கும் படிக்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே வாங்க. ஆட்டோக்ரஸி, கவர்மெண்ட் பை ஒன் ரீலர். cloistered, restricted. Conferred, granted a little degree, benefit or right. Confronting, resisting. Crusade, campaign. Despontent, depressed or frustrated. Emissaries, deputies. Endowed, gifted. Enunciated, spoke clearly. Inherent, inborn. Inheritors, successors. Luster, glow of reflected light. Perseverance, continued effort, steadfastness. Reiterate, say or do again. Say again or do again. Replenish, refill பண்றது. Ruggedness, strength, toughness. Repositories, storehouses. Repositories, storehouses. Secluded spheres, isolated areas. Bidding, commanding. Confessing, revealing. Consciousness, realization. Contributing, giving. Curious, interested. Dazed, confused. Displayed, exhibited. Generally, normally. Gradual, slow. Humiliate, disgrace. Husky, hoarse and rough. Inquiring, questioning. Modest, humble. Outskirts, borders. Persuaded, eat to do. Rectified, corrected. Rammed, thirsted, forcibly. Okay. So practice set 3. இதில் வந்து அவங்க வந்து மீனிங்ஸ் அந்த சினானிம் கொடுத்து அதுக்கான மீனிங் கேட்குறாங்க. ஸோ டைகர் கார்னர் மீன்ஸ்
difficult situation. Barbizon refers to French School of Painters. Barbizon refers to French School of Painters. The narrator visited the sale room as the was persuaded by his friend. The narrator had been a safe contributor at the auction as there were bidders quoting higher prices and I got it. Here it refers to the money he asked for. Okay, the talk was running on the dash situations in which we had found ourselves. கிரிட்டிக்கலுக்கு வந்து என்ன மீனிங் வரும்? ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஆஃப் த வேர்ட் அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸோட மீனிங் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிரிட்டிக்கலோட மீனிங் வந்து க்ரூஷியல். ஆன்சர் பி. Another had been on the elephant when a wounded tiger dashed at it, charged at it. Charged வந்து என்ன மீனிங்னா attacked. He persuaded me to look at in the sale room. Answer D. Forced. Persuaded means forced. They were selling Barbizon pictures and getting dash sums for each. Great sums for each. Tremendous sums na great. There was a rustle of excitement. Answer A. Whispered. There was no sound but a curious smothered noise from my friend. Smothered is suppressed. A genuine mistake of such a kind would have been dash at once. Answer C. Sit right. Alone I was to dash this awful weird. Answer A. Suffer. I pulled myself together sufficiently to hand my card dash nonchalantly to the clerk. Means coolly or casually. Here dash his handkerchief in his mouth. Answer B. Stuffed. Rammed means stuffed. I realized that a career of dash sometimes as rewards beyond the mere consciousness of virtue. Answer honesty. Rectitude meaning is honesty. My heart stopped. My blood congealed. Answer A. Thickened or gelled. They had all been dash shouting at 50 guineas or 50 guineas or 100 guineas. So modestly is humbly. But no sooner was the new picture dashed than a dealer moved his sensational bid. Answer C. Exhibited. I was nodding away to the auctioneer like a plutocrat. Answer A. Bending forward of the head. Nodding means தெரியும் தலையாட்டுறது. நோடிங்னா bending forward of the head. Practice set 4. Word abstracted. Synonym lacking concentration on what is happening around, inattentive. ரெண்டு மீனிங் சொல்லலாம். Antipathy strong dislike. Audacious bold and daring. Delinquent a young person who is regularly involved in wrongdoing. Eccentric tending to act strangely. Exploits daring or heroic acts or actions fears. Fallible capable of making mistakes. Fortunes huge sum of money. Indignant being very angry. Mediocre meaning வந்து not very good or ordinary. Prosaic dull. Quivering trembling or shivering. Recall remember. Reluctant unwilling. Sieve strainer or filter. Vexation irritation and or annoyance. Vintage wine of high quality. Weary tired. Alley a narrow passageway between or behind buildings. Bon mots witty remarks. Cascade waterfall. Catastrophe a terrible disaster. Concourse the open central area in large public building. Consternation worry. Disgorging discharging. In family as a family. Exasperation irritation. Extravagantly excessively. Gashed cut deeply. Hysterics a fit of uncontrollable laughing or crying. Sow polite and sophisticated. Venerable valued. Yanked pulled with a jerk. So next practice set of questions வந்து கொடுத்திருக்காங்க synonyms க்கு.
Of all things I am not very good at, living in the real world is perhaps the most dash outstanding. Outstanding ஓட meaning வந்து நம்ம சொல்லணும் prominent. Okay. The zip on the bag was jammed. Answer B, stuck fast. I watched dumbstruck as 100 carefully sorted documents came raining down in a fluttery cascade. So dumbstruck means answer is shocked. I always have catastrophes when I travel. Answer A, terrible disaster. Catastrophe means a terrible disaster. So you will understand, I trust, when I tell you how much I ache to be so. So means polite and sophisticated. I kept this up for some minutes, but it would not budge. Answer C, move. Budge is move. My tobacco, I cried in horror. Horror meaning fear. Answer C. Put your hoods up, children. அப்படின்னா hoods அப்படின்னா cover. Yet I have accumulated only about 212 air miles. Accumulated meaning answer A, gathered. So again word and synonyms கொடுத்துருக்காங்க. Adulation, appreciation, appetite, hunger, conviction, firm faith or belief, etched, imprinted, facilitation, congratulatory address, hall, taking a collection, jet lag, a tired and unpleasant feeling a person experiences following a long flight journey through different time zones, lauded, appreciated, palate, sense of taste, princely, very large, sight, satisfy, speculation, guess, absurd, inconsistent or illogical, bedlam, noisy confusion, dilapidated, damaged, expanse, widespread, fables, tales or stories, hobbled, walked in unsteadily, monotonous, unchanging or boring, perched, sat or rested, rebukes, scoldings, seclusion, isolation, shroud, cloth used to wrap a dead person, snapped, broke or cut. So choose the correct synonyms of the underlined word in the sentence below. The young seagull was alone on his ledge. Ledge உடைய மீனிங் வந்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து சொல்லணும். ஸோ லெட்ஜுக்கு வந்து ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஜ் இஸ் ரிட்ஜ். Another sentence is two brothers and his sisters had already flown. What is the meaning of flown? Flownக்கு 4 letters வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. flutter, decelerate, remain confident அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் flutter for flown. He had been afraid. afraidோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஃபியர்ஃபுல். ஓகே, ஆன்சர் பி. அடுத்தது வந்து somehow when he had taken little and forwarded to the brink. bringோட மீனிங் என்ன? bringோட மீனிங் வந்து edge. ஓகே, அடுத்தது of the ledge and attempted. attemptோட மீனிங் என்னன்னா pursue. ஆன்சர் பி, pursue. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து மீனிங் இந்த மாதிரி அண்டர்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்து அதுலேருந்து உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற மீனிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செட் 8 வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஈஸ்னா என்ன மீனிங்னா எஃபர்ட்லெஸ், எவால்வ், ப்ரோக்ரஸ், எக்ஸஸ், சர்ப்ளஸ். அது அளவுக்கு அதிகமான, சர்ப்ளஸ்னால் அளவுக்கு அதிகமான, அதே தான் எக்ஸஸும். சர்வைவ், என்டியூர், இம்மென்ஸ், கிரேட். சூஸ் கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த போல்ட் இட்டாலிக் வேர்ட். ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி. யூனிக்னா என்ன மீனிங்? அன்காமன். அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. ஆன்சர் பி, ஜாய்ஃபுல்லி. மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் depict Indian culture. Answer B, portrait. We do it in our spare time. Spare time means free time. Writing is just a hobby for me, yet it is very beneficial. Beneficial means useful.
He was very impressed with Ajay's work, amazed. I was unable to describe them accurately, exactly. Soon he became an accomplished artist. Accomplished artist means fulfilled. Ajay exhibited his work and sold 144 paintings. Exhibited means showed. Her passion for carom took her to the level of world champion. Passion means desire. Her father's dream shattered. Shattered means destroyed. அழிந்து விட்டது. The confidence led her to win the Asia Cup. Confidence நம்மளுக்கே தெரியும், நம்பிக்கை. ஸோ நம்பிக்கைக்கு இன்னொரு மீனிங் இங்கிலீஷில் வந்து hope. His parents tried several hospitals to cure his impairment. Impairment means disability. Okay. Vetri constructed a bungalow. Constructed means built. The brothers started a business separately, apart. I am living in the outskirts of the village. Outskirts oda meaning வந்து outpost. Answer B. As if quarreled with his friend. Quarrel na fight. He stood astounded, shocked. Okay. After his father's death, his brothers demanded to split the wealth. Split means break up. But he always longed to start a new construction company, building formation. He told his wife about his decision. Judgment. Decision means judgment. They lived in the beautiful village Kelakudi. Beautiful means pretty. Their friendship grew stronger with time. Stronger means firmer. Asif consoled him with a chocolate. Consoled means comforted. I don't know if you will be get an appointment. Okay. Appointment means arrangement for meeting. Vetri was dumbfounded. Dumbfounded means answer is speechless. Our MD Mr. Asif has signed a project to you. Answer C, given. Assign means given. The security was astounded. கொஞ்சம் தான் பார்த்தோம் shocked. இதில் வந்து surprised. Dixie was feeling very exhausted, tired. Exhausted meaning tired. The neem tree was a big antique in his garden. Antique means ancient. Praveen got sunstroke. Answer is unconscious. Stroke means unconscious here. Heat exhaustion prevails. Prevails means widespread. Answer A. Okay. The river water bifurcates into two and merges again. Merges means join பண்றது ரெண்டுத்தையும். So joins. Answer C. His knowledge always amuses him, entertains him. Answer A. He always spent his vacation here. Holiday. Vacation means holiday. Grandpa, I am feeling exhausted. Exhausted தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். Very tired. Medicine should be kept locked cabinet. Cabinet means cupboard. You need to be very careful as the sun is scorching. Scorching means burning. Pills and syrups should be kept in their original containers. Containers means boxes. Hazardous automotive should be secured and kept locked. Hazardous means dangerous. Tell an adult if you are feeling giddy or nauseated. Nauseated means sickening. A first aid kit should have an emergency dash inside it. Instruction, right? So instruction meaning information. Okay. Greener means fertile. Lark means singing bird. Soiled, dirty. Vendor, a person who sells something. Excitement, feeling enthusiasm. Smashed, broken into pieces. Miserable, wretched. Mounted, sat on a horse. Embraced, hold close lovingly. Acquired, a thought coming into the mind. Noticed, caught sight of. Contrary, opposite. Hummed, is sing with closed lips in a low voice. நம்ம சாங் ஹம் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். Rattled. Rattled means a rapid series of short, sharp sounds. Fluttered. Fly unsteadily by flapping. Plumage. Plumage means birds' feathers. Tripped. Moving with quick light steps. Pellets. A piece of shot. Trinkets. A small expensive ornament. Slung. Hang. Rumble. A low continuous sound. Pace. Pace means step.
leapt, to jump high suddenly, venturing, involving in a risky activity, stinging, a sharp tingling sensation, boomed, make a loud deep sound, chattering, informal talk, emerge, come out, engulf, meaning swallow whole, nakedness, frank, urban decay, destroy the city, gifted, people with knowledge, cutthroat, highly competitive, value, giving importance, free, without payment. Practice at 11. Imposing, grand, invariably, always, determined, decided, blur, unclear, gradually, slowly, whoop, shout, momentum, the force of moving body, stampede, rush, dislodge, freed, haughtily, arrogantly. Select the suitable synonyms. Outskirts, the outer areas of a city, parched, very dry, scrabbled, move hands and feet around, sniffed, to breathe in air in a noisy way, glee, joy, suspiciously, doubtfully, contentment, satisfaction, meager, small quantity, untenanted, not occupied, beloved, dear, elusive, difficult to find, whined, made a high pitched cry, spectacular, wonderful, thrilled, excited, mesh, metal made of wires or thread, swaying, swinging, snaking, moving like a snake, jerk, sudden movement, delicious, tasty, bubbling, foaming, sniggered, a laugh in a suppressed way, weaving, twisting, scream, cry in a high pitch, snatch, seize quickly, sequence, order, excitedly, eagerly, coax, persuade, pilled, a place on top of the other, fantastic, attractive, landscape, visible features of an area, trumpeting, making a loud noise, chugging, moving with a puffing sound. Synonyms: beside, next to, creeping, crawling, beneath, under, fertile, productive, trailing, tracking, abandoned, deserted, vigorous, energetic, invite, welcome, determine, set, constantly, always, content, satisfied, protested, opposed, prevent, stop, nightmare, terrific dream, nightmare means terrific dream, enthusiasm, excited, spare, leave, sheltered, protected, interfering, stopping, completely, totally, rambling, wandering, sprang, rose, spectacular, eye-catching, beckon, to call, paradise, heaven, contrast, variation, foreign, abroad, sail, cruise, adventurous, bold, popular, well-known, stubby, thick, delicious, tasty, different, various, spicy, savory. Take the meaning. Being compared to Sachin is an absolute privilege. Privilege means honor. The boy was taken by surprise when he learnt about Mithali Durai Raj. Surprised, amazed. Usha Rani had to struggle all through her life. Struggle means work hard. Usha Rani is expert at giving leads. Skilled. No opponent is too big to defeat. Competitor. Opponent is competitor. Synonyms: dumbling, falling down, spiteful, hateful, mean, unkind, scored, clean, bucks, dear. Be wildest, confuses, mangy, shabby, whole, the cry of a wolf or dog, bound, leap, fostering, taking care of. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் ப்ளஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நான் உங்கள்கிட்ட காமிச்ச டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
இது வரைக்கும் நம்ம வந்து இந்த 2 தான் முடிச்சிருக்கோம். ஸோ சினானிம்ஸ் வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து ஒன்று வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இத்தனை டாபிக்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 தான் இன்றைக்கி வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. மிச்சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். மொத்தமாக சொன்னாலும் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.